ஹலோ டு எவ்ரிபடி. ஸோ நான் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோ இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதான் என்னோட முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நான் வந்து 3 முக்கியமான விஷயத்த வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோவில் என்ன உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்னை பற்றி உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் யாரு, நான் எங்கேருந்து வரேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எத்தனை வயசு, இதை ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ என்னோட பேர் வந்து ஜிஜே ராம் பிரகாஷ். என்னோட சேனல் நேமும் அதே தான். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட பின்னாடியில் சொல்கிறேன். நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து பிஎஸ்சி சைக்காலஜி. இன்னும் ஆல்ரெடி நான் காலேஜ் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆலங்குளத்தில் இருக்குது. ஸோ என் ஊரும் திருநெல்வேலி தான். ஸோ இதுதான் என்னோட இப்போதைய ஷார்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். போக போக இந்த சேனலில் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, நான் எதுக்கு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் எதுக்கு வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேள்வி வரும்போது எனக்கு தோன்ற விஷயம், எனக்கு இப்போ வயசு வந்து 15. இந்த வயசுல நான் வந்து புது புது விஷயத்த ட்ரை பண்ணி என்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு, புது புது விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இதான் பெஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல. அஃப்கோர்ஸ் நான் எந்த டைம்லயும் நான் பண்ணலாம். ஆனா இந்த டைமை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து யூஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால என்னோட 18 வயசுல நான் பண்ற பல புது புது விஷயத்த யூடியூப் ஜேர்னியும் ஒன் ஆஃப் த கீ ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அதனால தான் நான் வந்து யூடியூப் வீடியோஸ் போட்டுருக்கேன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, பர்சனல் பிராண்டிங். அது என்ன பர்சனல் பிராண்டிங்? நான் வந்து என்ன சொல்ல, எனக்கு வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷரும் அவரு தினம் தினம் எதிர்கொண்டு இருக்கிற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனித்துவமா இருக்கும். ஸோ என் பேரு ராம் பிரகாஷ்னு சொல்லிட்டு இந்த சேனலுக்கு ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்றேன். இதான் என்னோட ரீசனும் கூட. ராம் பிரகாஷ் அப்படிங்கிற என்னுடைய லைஃப் ஜேர்னி, என்னுடைய நாலேஜ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த விஷயத்த இந்த சேனல்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இது மூலயமா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்னை பற்றி மக்கள்கிட்ட நான் வந்து யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மற்றவங்கக்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். இதுதான் என்னோட மெயின் கோல். நான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் யூடியூப் ஆரம்பிச்சேன். லாஸ்ட் ரீசன் ஏன் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது மோர் ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான, ஒரு ப்ரொடக்டிவான, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து வாழ்ந்துருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணது வந்து யூடியூப் கம்பெனி. ஸோ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க போட்ட வீடியோஸ், அவங்க ஷேர் பண்ண நாலேஜ், அவங்க ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த உலகம் நமக்கு ஒரு விஷயம் தருது அப்படின்னா, நாம அதை வந்து திரும்ப கொடுக்குறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸோட சொல்லப்படாத ரூல் அப்படின்னு நம்புறேன். ஸோ எனக்கு கிடைச்ச விஷயம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட 3வது முக்கியமான ரீசன். ஸோ அதனால தான் இப்போ தமிழில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு கிடைச்ச இந்த நாலேஜாக இருக்கட்டும், இந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இதை வந்து என்னோட ஸ்டைலில் நான் என் லைஃப்பில் எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், நான் எப்படிலாம் நான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது மூலிமா மற்றவங்க யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் இட்ஸ் டைம் டு பே பேக் மை டெப்ட் டு த யூடியூப் சேனல். மூணாவது விஷயம், நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, மை விஷன் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர். ஒரு யூடியூப்ல
நான் எப்படிலாம் வீடியோ போட போறேன். இந்த விஷயம் வந்து இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கட்டும், நான் கடைசியா எந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஐ திங்க் மேபி 2-3 இயர்ஸா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே இந்த ஒரு விஷயம் தான். நான் ஆரம்பிச்சது எதுக்கு, என்ன காரணம், எந்த மாதிரி வீடியோ போட போறேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல போற விஷயம் தான் நான் கடைசி வரைக்கும் நான் பண்றதா இருக்கேன். மேபி என்னோட இன்ட்ரெஸ்ட் மாறலாம், என்னோட ஒப்பீனியன் மாறலாம், என்னோட நாலேஜ் மாறலாம். ஸோ அந்தந்த டைமுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறது சரிதான். ஆனா இப்போதைக்கு நான் இப்படிதான் போடுறேன் அப்படிங்கிறது, இப்படிதான் வீடியோ போட போறேன் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ என்னோட விஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஏன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே நான் வந்து ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன். மேபி ஒரு ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் நான் போட போறேன் அப்படின்னா, யூடியூப்ல நான் ஃபினான்ஸை பத்தி படிச்ச பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்னை விட சூப்பரா இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வீடியோஸை நான் வந்து எடுத்து போடுறதுல there is no யூஸ். காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனா அவங்க சொன்ன விஷயத்த நான் லைஃப்ல அப்ளை பண்ணியிருக்கேன். பல பேர் சொன்ன விஷயத்த ஒரே டைம்ல நான் அப்ளை பண்ணும்போது நான் கோ த்ரூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, ஸோ நான் புதுசா இந்த ஜேர்னில நான் கத்துக்கிட்ட விஷயம்லாம் என்ன, ஒரு அப்ளை பண்ண பிறகு நான் எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னுடைய இண்டிவிஜுவல் என்னோட இண்டிவிஜுவல் வேல்யூ, என்னோட இண்டிவிஜுவல் நாலேஜ், என்னோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த விஷயத்த வந்து ஓவர் த பீரியட் நான் வந்து சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அத்தன்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எப்பன்றா அப்படிங்கிற யூடியூபர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்துவமானவங்க இந்த உலகத்துல. ஸோ லெட்ஸ் சே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு விதமான வேல்யூஸ், நீங்க ஒவ்வொருத்தருமே வேல்யூபிள் பர்சன். ஸோ என்னோட வேல்யூஸை யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலயமா நான் ஷேர் பண்றேன். ஸோ இது மூலயமா ஒரு பர்சனல் பிராண்டிங்கை என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட மெயின் கோல். நான் எதுக்கு இந்த யூடியூப் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத சொன்னது அதே இதுதான். பர்சனல் பிராண்டிங் பண்ண போறேன். எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறது என்னோட அத்தென்டிசிட்டி அப்படிங்கிற தனித்துவமான செயல்களை யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறேன். இது மூலியமா பர்சனல் பிராண்டிங்கை கிரியேட் பண்ணும். இது என்னோட 2வது ஐடியா வீடியோ போஸ்ட் பண்றதுல. பேசிக்கா நான் வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது தான் என்னோட கரியர். ஓவர் த பீரியட் என்னோட லைஃப்ல இதுக்காண்டி தான் நான் வந்து என்னோட லைஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன் இந்த கரியர் ஃபீல்டில் தான். ஸோ இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ என்னோட ஃபீல்டை பற்றி எனக்கு மற்றவங்களை காட்டிலும் எனக்கு ஓரளவுக்கு எல்லாரையும் விட நாலேஜ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டில் நார்மல் பீப்புளோட எனக்கு வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக நாலேஜ் இருக்கு. ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை ஃபர்ஸ்ட் செமஸ்டர். ஸோ ஓவர் டைம் நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்னால நான் படிச்சுட்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும், நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் என்னோட ஃபீல்டில் அதை பற்றி நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. ஸோ இது மூலிமா லெட்ஸ் சே ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பர்சனுக்கு எனக்கு புரிஞ்சு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைக்காலஜி கான்செப்ட் இன்னும் காமன் பீப்புள் இன்ட்ரெஸ்ட் கூட சைக்காலஜி மேலே இருக்கலாம். ஸோ என்னோட வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட ஃபீல்டை பற்றி நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸும் ஒரு நாலேஜும் என்னால் ஷேர் பண்ண முடியும் இந்த யூடியூப் சேனல் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அத்தன்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எப்பன்றா அப்படிங்கிற யூடியூபர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்துவமானவங்க இந்த உலகத்துல. ஸோ லெட்ஸ் சே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு விதமான வேல்யூஸ், நீங்க ஒவ்வொருத்தருமே வேல்யூபிள் பர்சன். ஸோ என்னோட வேல்யூஸை யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலயமா நான் ஷேர் பண்றேன். ஸோ இது மூலயமா ஒரு பர்சனல் பிராண்டிங்கை என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட மெயின் கோல். நான் எதுக்கு இந்த யூடியூப் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத சொன்னது அதே இதுதான். பர்சனல் பிராண்டிங் பண்ண போறேன். எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறது என்னோட அத்தென்டிசிட்டி அப்படிங்கிற தனித்துவமான செயல்களை யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறேன். இது மூலியமா பர்சனல் பிராண்டிங்கை கிரியேட்
இது என்னோட 2வது ஐடியா வீடியோ போஸ்ட் பண்றவங்க. பேசிக்கா நான் வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது தான் என்னோட கரியர். ஓவர் த பீரியட் என்னோட லைஃப்ல இதுக்காண்டி தான் நான் வந்து என்னோட லைஃப் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன் இந்த கரியர் ஃபீல்டில் தான். ஸோ இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ என்னோட ஃபீல்டை பற்றி எனக்கு மற்றவங்களை காட்டிலும் எனக்கு ஓரளவுக்கு எல்லாரையும் விட நாலேஜ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டில் நார்மல் பீப்புளோட எனக்கு வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக நாலேஜ் இருக்கு. ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை ஃபர்ஸ்ட் செமிஸ்டர். ஸோ ஓவர் டைம் நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்னால நான் படிச்சுட்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் என்னோட ஃபீல்டில் அதை பற்றி நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. ஸோ இது மூலிமா லெட்ஸே ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பர்சனுக்கு எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைக்காலஜி கான்செப்ட் இன்னும் காமன் பீப்புள் இன்ட்ரெஸ்ட் கூட சைக்காலஜி மேலே இருக்கலாம். ஸோ என்னோட வீடியோஸ் மூலயமா உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட ஃபீல்டை பற்றி நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸும் ஒரு நாலேஜும் என்னால் ஷேர் பண்ண முடியும் இந்த யூடியூப் சேனலில். கடைசி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட சேனலை பார்க்கறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நான் உங்களுக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நான் இது வரைக்கும் சொன்னதை வச்சு நான் இப்போ என்ன சொல்கிறது வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கோ த்ரூ பண்ண ஜேர்னி, நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், நான் எதுலலாம் சக்ஸஸ் ஆனேன், நான் எதுலலாம் தோற்று போனேன், இந்த விஷயத்தெல்லாம் நான் இந்த யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறது மூலிமா somebody can learn from my experience, somebody can learn from my mistake, somebody can learn from my action. ஸோ இது மூலமா யாரோ ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைல நான் பண்றத ஷேர் பண்றது மூலியமா நீங்க என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க. ஸோ இந்த உலகத்துல 2 விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது நடந்துட்டு இருக்கேன். ஒன்று, லேர்ன் பண்றது. இந்த உலகம் உங்களுக்கு எது தெரியலன்னு சொல்றீங்களோ அதை உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காண்டி சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கும். 2வது, இந்த உலகம் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு எப்போதுமே சொல்லிக் கொடுக்க எப்போதுமே தயாரா இருக்கும். ஸோ நான் வந்து 2 ஃபேஸ்லையும் நான் இப்போதைக்கு இருக்கேன். ஒரு ஃபேஸில் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். பல பேரோட அனுபவம், பல பேரோட வந்து மிஸ்டேக்ஸ், பல பேரோட சக்ஸஸ் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த 2வது விஷயமான மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இதுதான் என்னோட பிக்கெஸ்ட் ஆம்பிஷன், பிக்கெஸ்ட் ஏம். ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலியமா இந்த 2வது விஷயத்த நான் பண்ண போறேன். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுக்க போறேன். இதுதான் என்னோட லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்யூ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போறவங்க எல்லாருக்குமே இன்னொரு வீடியோவில் நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை பார்ப்பேன். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண இந்த 4 விஷயமும் எனக்கு 3-4 இயர்ஸ் கழிச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது நாம எதுக்கு இந்த யூடியூப் ஆரம்பித்தோம், என்னெல்லாம் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், என்ன வேல்யூ மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட்.